விஜயநகர அரசவையில் ஒரு நாள் பெரிய பரபரப்பு ஏற்பட்டது. ஏனெனில் தூர நாட்டிலிருந்து வந்த ஒரு வியாபாரி அரசருக்கு ஒரு விசித்திரமான பறவையை கொண்டு வந்திருந்தான். அது ஒரு வெள்ளை நிற காகம். அனைவரும் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். காகம் கருப்பாகத்தானே இருக்கும் அல்லவா? இது எப்படி வெள்ளையாக இருக்கிறது? அரசர் கூட ஆச்சரியமடைந்தார். அந்த வியாபாரி பெருமையாகச் சொன்னான், மகாராஜா, இது உலகிலேயே அரிய காகம். இதற்கு சமமானது வேறு எங்கும் கிடையாது. அரசர் கேட்டார், இதற்காக என்ன விரும்புகிறாய்? வியாபாரி சிரித்தான், ஒரு 1000 பொற்காசுகள் மட்டும் போதும். அரசவையில் இருந்த அமைச்சர்கள் உடனே சொன்னார்கள், அரசே, இது உண்மையிலேயே அரிய பறவை. இதனை வாங்க வேண்டும். ஆனால் தெனாலிராமன் மட்டும் அமைதியாக அந்த காகத்தை கவனித்துக் கொண்டிருந்தார். சில நிமிடங்கள் கழித்து அவர் மெதுவாக சிரித்தார். அதை கவனித்த அரசர் கேட்டார், தெனாலி, ஏன் சிரிக்கிறாய்? தெனாலி மெதுவாக பதிலளித்தார், மகாராஜா, இந்த காகம் அரியதல்ல. ஆனால் இதன் பின்னால் இருக்கும் தந்திரம் மிகவும் அரியது. அனைவரும் குழப்பமடைந்தனர். என்ன சொல்கிறாய்? தெனாலி அரசரிடம் கேட்டார், இந்த காகத்தை நான் ஒரு நாள் வீட்டிற்கு எடுத்துச் செல்லலாமா? அரசர் அனுமதியளித்தார். அடுத்த நாள் காலை தெனாலிராமன் அரசவைக்கு வந்தார். அவரின் கையில் ஒரு பெரிய கூண்டு இருந்தது. அதை திறந்ததும் அதற்குள் 5 வெள்ளை காகங்கள். அனைவரும் அதிர்ச்சியடைந்தனர். என்ன, இவ்வளவு வெள்ளை காகங்களா? அந்த வியாபாரியின் முகம் உடனே கலங்கியது. அரசர் ஆச்சரியமாக கேட்டார், தெனாலி, இது எப்படி சாத்தியம்? தெனாலி சிரித்தார், மகாராஜா, நேற்று வந்த காகத்தை நான் குளிப்பாட்டினேன். அப்போதுதான் உண்மை வெளிவந்தது. அவர் ஒரு துணியை எடுத்து காட்டினார். அதில் வெள்ளை நிற சாயம் ஒட்டியிருந்தது. இந்த வியாபாரி கருப்பு காகத்திற்கு வெள்ளை சாயம் பூசி அதை அரிய பறவை என ஏமாற்ற முயன்றான். அரசவையில் இருந்தவர்கள் கோபமடைந்தனர். வியாபாரி நடுங்கத் தொடங்கினான். அரசர் கடுமையாக சொன்னார், அரசவையையே ஏமாற்ற நினைத்தாயா? வியாபாரி தலைகுனிந்தான். அவனுக்கு தக்க தண்டனை வழங்கப்பட்டது. பின்னர் அரசர் தெனாலியிடம் கேட்டார், தெனாலி, உனக்கு எப்படி சந்தேகம் வந்தது? தெனாலி சிரித்தபடி சொன்னார், மகாராஜா, உண்மை எப்போதும் இயல்பாக இருக்கும். ஆனால் பொய்யை மறைக்க மனிதன் எப்போதும் நிறம் பூசிக்கொண்டே இருப்பான். வெளிப்புற அழகை மட்டும் நம்பக்கூடாது. உண்மையை அறிவால் ஆராய வேண்டும்.